ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம வந்து நியூ இயர் ஸ்பெஷல்னால் இன்றைக்கி நம்ம வந்து கேரட் கீர் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் கீர்னால நம்ம வந்து கேரட் துருவி எடுத்துக்கிறோம், 1 கப் சர்க்கரை, ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறோம், நட்ஸ் முந்திரி திராட்சை ஏலக்காய் எடுத்துக்கிறோம், பாயச சேமியா, நெய், அதப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டாச்சு. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஓகே, நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஓகே, பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நெய் ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 1 கப் கேரட் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கேரட் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஓகே, இந்த டைமில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பால் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கப்பில் நான் 3 எடுத்துக்கிறேன். ஓகே, பால் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பால் இந்த கேரட் நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி. ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். எதுக்காக குங்குமப்பூனா கலருக்காக ஆட் பண்ணுறது. இப்போ நான் என்கிட்ட இல்லை சொன்னாலும் நான் அதை ஆட் பண்ணல. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் 2 எடுத்து வச்சுக்கிறோம். வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஏடுலாம் இருக்கோ அதை நம்ம எடுத்து விடணும். ஸோ அதனால் அந்த பால் நல்லா திக்காகும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாயச சேமியா கடையில் விற்கும். ஸோ அதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளர் அளவு நான் சுகர் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜை உங்கள்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட வந்து சுகர் இருக்குனால நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2025 உங்களுக்கு நடந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, கேரட் கீர் நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் திக்காக சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் லிக்விட் ஸ்டேஜ் பாயச ஸ்டேஜில் வேணால் நீங்கள் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நம்ம வந்து கார்னிஷ்காக நம்ம வந்து மேலே முந்திரி பருப்பை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்மளோட கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2026 உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத இயராக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.